ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சரிங்களா? அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். 63ஆம் மேட்ச் உங்களுக்கு நைட் 7:30 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? அகமதாபாத்துங்கிற ஒரு வென்யூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜிடியோட ஹோம் கிரவுண்டு. ஓகே, இப்போ இதோட லெவலாக கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜிடியோட பரபரப்பு லெவல் பார்த்துடலாம். சுப்மன் கில், சாய் சுதர்சன், ஷாருக் கான், டேவிட் மில்லர், மேத்யூ வேட், ராகுல் தெவாட்டியா, ரஷீத் கான், நூர் அகமது, உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, கார்த்திக் தியாகி, சரிங்களா? சேம் டீம் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ நம்ம வந்து கேகேஆரோட லெவல் பார்த்துடலாம். ஃப்ளிப்சால்ட், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேஷ் ஐயர், ரிங்கு சிங், நிதிஷ் ராணா போன மேட்ச் உள்ளே கொண்டு வந்துருந்தாங்க, சரிங்களா? இப்போ அந்த மேட்ச்சில் உள்ளே கொண்டு வராங்க. போன மேட்ச் தான் இறக்கியிருந்தாங்க, சரிங்களா? ஆண்டர் ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டாக், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சரிங்களா? ஓகே, மற்றபடி சேம் டீம் தான். ரெண்டு டீமும் சேம் டீமோடு தான் வருவாங்க கண்டிப்பாக. ஓகே, என்ன சேம் டீம் என்ன ரெண்டு பேருமே வின்னிங் மூமெண்ட்டோடு இருக்கிறதுனால சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இல்லை, சரிங்களா? இப்போ நம்ம லேசாக பிக்சர் ரிப்போர்ட் பார்த்துடலாம். 63ஆம் மேட்ச் அகமதாபாத்தில் நடக்குது. 13ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 to 200 வரைக்கும் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட் 2ம் பேட்டிங் செகண்டும் 6 வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த ஒரு வென்யூ சேசிங் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஹெட்டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் 3 ட்ரிப் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஜிடி 2 வாட்டியும், கேகேஆர் 1 வாட்டியும் வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? பேசரை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சுக்கு 43 விக்கெட் விழுந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 22, செகண்ட் 21. ரைட் பேசர் 39, செகண்டு 4, லெஃப்ட் பேசர் 4. ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சுக்கு 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 9, செகண்டு 10. இந்த வெனியில் ஜிடி மட்டும் 16 ப்ளே பண்ணி 9 வின்னிங் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஓரளவு டீசெண்டான வின்னிங் தான். கேகேஆர் 5க்கு 2ங்கிற வின்னிங், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுக்க முன்னே வந்து ட்ரீம் டீமையும் பார்த்துடலாம். இதான் வந்து நேற்றோட நைட் மேட்ச்சு. வழக்கம் நம்ம பேசக்கூடியதாக ஹை பிக் எப்போவுமே ஜாயின்ட் ஆகிட்டு இருக்குது. அது கூட லோ பிக் மட்டும் எப்பவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 0 to 40 தான். நேற்று தயால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அந்த சம்திங் தான் இருப்பார் செலக்டட், சரிங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாயின்ட் ஆகிருக்கு, சரிங்களா? ஓகே, இதை தாண்டி வந்து 50%க்கு கீழேயும் எத்தனை பிளேயர்னு பார்க்கணும் நம்ம. சாய்கோப் 1, தயால் 2, பெர்குஷன் 3, ஆர்சலாம் 4, கலீல் அகமது 5, முகேஷ் குமார் 6 பேர் ஆல்மோஸ்ட் வந்திருக்காங்க. இதை நம்ம 2 ஃபார்முலா சொல்லியிருக்கோம். 50% கீழே, சரிங்களா? 50% கீழே 2 ஃபார்முலா சொல்லியிருந்தோம். 6 அல்னா 7, 4 அல்னா 5. இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எந்த ஃபார்முலா வேணாலும் ரிப்பீட் ஆகும். அதனால் சேமாக நீங்கள் இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம சம்டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 2 மேட்ச் நடக்கும் அப்படின்னா சேமாக ரிப்பீட் ஆகுதுங்க. இந்த மத்தியான மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே கேட்டகரி தான். அந்த ஹைப்புக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகிடுதுங்க. அது கூட சேமாக நம்ம நைட் மேட்ச்சில் அக்ஷர் பட்டேல் இந்த இடத்துல வந்திருக்காரு, கீழே தயால் வந்தார். அதே மாதிரி பாருங்கள், அதே 20% அந்த 0 to 40 நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் ஜாயிண்ட் ஆகும். கரெக்டாக எஸ்ஸுங்க ஜாயிண்ட் ஆகிருக்காரு. கேப்டனும் வைஸ் வந்து பராக்கும் வந்திருக்காங்க. இது ஏன் அப்படி நடக்குன்னா, சேம் இடத்துல ரிப்பீட் ஆகுதுன்னா ஒரே நாளில் நடந்த நிகழ்வு. மத்தியால மேட்ச் இது, நைட்டு மேட்ச் அதுங்கும்போது சேமாக ஒரே நாளில் நடக்கிறதுனால அதே மாதிரி ரிப்பீட் ஆகிடுது. கேப்டன் வைஸ் விட்டு எங்கெங்கே உட்காந்தாங்களோ அதே இடத்துல வந்து ரிப்பீட் ஆகிருக்காங்க. நைட்டு மேட்ச்சில் இதே இடத்துல தான் தயால் உட்காந்துருச்சு, எங்கள் அக்ஷர் உட்காந்துருக்காரு. மத்தியான மேட்ச்சில் பராக்கும் எஸ்ஸுங்கும் சேம் இடம், சேம் வைஸ் கேப்டனும் சேம் இடத்துல உட்காந்துருக்கு, சரிங்களா? இதெல்லாம் சின்ன பாயிண்ட் தான், சரிங்களா? அதை உன்னிப்பாக கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்க முன்னாடியே நேற்று நம்ம ஒரு பாகிஸ்தான் மேட்ச் போட்டிருந்தாங்க. இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நம்ம வழக்கமாக பேசக்கூடியதாங்க. ஒரு சீரீஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஐபிஎல் ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்கும்போது சைடு ஒரு மேட்ச்சும் நடந்துட்டு வரும். அது யார் கண்ணுக்குமே ஃபோக்கஸாக தெரியாது. நீங்கள் அதையும் போடணும். ஆனால் எல்லாம் சும்மா கண்ணா பின்னான்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் 9 டீம் கொண்டு இறக்கிடக்கூடாது. 9 டீமு 10 டீம் 20 டீம் போடக்கூடாது. அந்த டைம்னு ஒன்று உள்ளே வரும். ஏன்னா அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகணும். நான் நிறைய வாட்டி நம்ம வீடியோவில் நிறைய ட்ரிப் இந்த மாதிரி பேசியிருக்கேன், சரிங்களா? கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டயத்துக்கு தான் உங்கள் டீமை உள்ளே கொண்டு போகணும். எப்போ அப்படின்னா, இந்த பாகிஸ்தானுங்கிற டீம் இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தானுங்கிற டீம் வந்து அயர்லாந்துக்கு டூருக்கு போயிருக்காங்க, சரிங்களா? 3 T20 விளாடுறாங்க, சரிங்களா? 3 T20 விளாடுறாங்க. 3ல் ஃபஸ்ட்டு மேட்ச்சு அதிர்ச்சியில் அவங்க தோற்றுட்டாங்க. யார் தோற்றுட்டா? பாகிஸ்தான். அந்த மேட்ச் நான் போடலை.
ஆனால் அது ரெண்டாவது ஒரு மேட்ச் வந்து இவங்களோட டைம்ங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால தான் நான் அதில் 9 டீம் உள்ளே இறக்குனேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நல்லா உன்னிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி அதிக டீம் இறக்கணும். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் சும்மா நீங்கள் 20 டீம் 10 டீம் போட்டு வின் பண்ணிடலாம் கேட்டால் கிடையாது. நீங்கள் அந்த இதில் நீங்கள் அக்சஸ் ஆகி உள்ளே போகணும். அந்த ஒரு சீரீஸ்க்குள்ளே போய் நல்லா உன்னிப்பாக கவனித்து தெரிஞ்சிடணும். இதுதான் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த மாதிரி நீங்கள் போட்டு ஜெயிக்க முடியும். மற்றபடி பார்த்தோன்னா ரொம்ப ரிஸ்க்கு. சரிங்களா? சும்மா எல்லாம் வழக்கமாக இருக்கிற இன்றைக்கி ஒரு 4 மேட்ச் விளையாடுதாங்கன்னா 4 டீம்லேயுமே நீங்கள் போய் 20 டீம் போட்டிங்கனாலாம் ஜெயிக்க முடியாது. சரிங்களா? அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டீம் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன். ஒரு சில சீரீஸு நல்லா எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுல்லாக போடுவேன். 5 டீம் போடுவேன், சில டைம் 3 டீம் போன்று. பார்த்தீங்கன்னா இதே பாகிஸ்தான் விளையாடும்போது நான் 3 டீம் போட்டிருந்தேன். இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நான் கூட போட்டிருப்பேன் அந்த வின்னிங் ப்ரூஃப். அதனால் அது கொஞ்சம் நிறைய இறக்கிருக்கணும். நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால விட்டுட்டேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா உன்னிப்பாக கவனிச்ச சீரீஸோ ஒரு நல்லா தெரியும் உங்களுக்கு, இவங்க தான் கேரண்டியாக வந்துடுவாங்க அந்த மாதிரி பிளேயர்லாம். அப்படிங்கும்போது அந்த மாதிரி மேட்ச்சில் நீங்கள் உள்ளே இறங்கணும். சரிங்களா? மற்றபடி எல்லா டீம்லையும் போய் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஐபிஎல்லையும் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி எனக்கு நல்லா உன்னிப்பாக தெரிய மாட்டேங்குது. நல்லா கரெக்டாக ப்யூராக இப்படி இந்த மாதிரி தான் வரும்னு தெரிஞ்சுட்டுனா நான் இறக்கிடுவேன். 10 டீம் 20 டீம் இறக்கல, 10 டீம் கூட இறக்கிடலாம். 20 டீம் போடலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிரும். போடலாங்க, ஆனால் பிளேயர்ஸை மாற்ற விட நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். நீ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள், இந்த கேப்டன் வைஸ் எப்படி நான் மாற்றி போட்டிருப்பேன். இந்த ரிஸ்வானுங்கிற பிளேயர் நல்லா வரக்கூடிய டைம். ரிஸ்வானு, ஷஹீன் அஃப்ரிடி இவங்கெல்லாம் வர டைம்னா இவங்களாம் தான் நான் மாற்றி போட்டிருப்பேன். நீ பார்த்தீங்கனாலும் டீம்லேயும் அதே மாதிரி தான் வந்திருப்பாங்க. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் அவங்க தான் ஆல்மோஸ்ட்டு கேப்டன் கெப்பாசிட்டி அளவுக்கு வந்தாங்க. கொஞ்சம் இந்த இவரை போடாமல் நம்ம மிஸ் பண்ணது தான் பெரிய தப்பு. சரிங்களா? இவர் 3 விக்கெட் எடுத்திருந்தார். இவர் ஒரு 70-80 ரன் பெரிய நாக்கு ஆடினார். வின்னிங் நாக்கு ஆடிட்டு போயிட்டார். அதனால் இந்த மாதிரி இவங்கெல்லாம் T20யோட ஸ்டேட்ஸ் இருக்குது, இவருக்கும் இருக்குது. அதனால் இதை கவனித்து தான் உள்ளே போட்டு போனேன். என்னை ஏமாற்றிட்டு போனால் 2 பேர் தான். சரிங்களா? இந்த 2 பேர் தான். இதில் லக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த லக்கையும் பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்மளோட பாயிண்ட் வந்து 796ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரைஸோட பாயிண்ட் பாருங்கள் 873. ஆல்மோஸ்ட் 77 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு. 77 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டுங்கும் போது உங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கேப்டன் இருக்குது பார்த்தீங்களா? கேப்டன் கேப்டன் சேமாக தான் போட்டிருக்காரு நம்ம போட்ட மாதிரி. வைஸ் கேப்டனு ஆல்மோஸ்ட் இங்கே போட்டிருக்காரு. நம்ம வந்து ஷஹீன் அஃப்ரிடி போயிட்டோம். ஓகே, ஷஹீன் அஃப்ரிடி இப்படி தான் நம்ம போட்டிருந்தோம். ஆனால் அவரும் 9 டிடி தான் வச்சுருக்காரு. நானும் 9 டிடி தான் வச்சுருக்கேன். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவருக்கு 2 பிளேயர் உள்ளே வரல. இதை தான் மெயின் பாயிண்ட்டு. அவருக்கும் 2 பேர் உள்ளே வரல, எனக்கு 2 பேர் உள்ளே வரல. ஆனால் இதுதான் லக்குங்கிறது. நான் வச்ச 2 பேருமே எனக்கு 10 பாயிண்ட்டு கீழே தான் போயிருக்கு. 10 பாயிண்ட் கூட வரல. ஆனால் அவர் வச்ச பிளேயர்கிட்ட 2 பேர் டீமே பார்த்தீங்கன்னா 29 பாயிண்ட் வந்துருக்கு. இதுதான் லக்கு. இந்த மாதிரி தான் லக்கு அமையணும். சரிங்களா? நம்ம டீம் பார்த்தீங்கன்னா இவரும் 9 டிடி தான் வாங்கியிருக்காரு. நானும் எல்லா டீம்லேயும் 9 டிடி வாங்கிட்டேன். சரிங்களா? எந்த டீம் பார்த்தீங்கன்னாலும் 9 டிடி இருக்கும். எல்லாம் மாற்றி போட்டிருப்பேன். சரிங்களா? கேப்டனை வச்சு மையப்படுத்தி மற்றபடி மாற்றி போட்டிருப்பேன். நான் பார்த்து வைங்களா, அதே தான். அவர் எடுத்ததில் 2 பேர்கிட்ட மட்டும் 29 பாயிண்ட்டு உள்ளே கிடையாது. நான் எடுத்த பிளேயரை பார்த்தீங்கன்னா 2 பேர்ட்டுமே 10 பாயிண்ட் கூட தாண்டலை. அதுவும் பாபர் அசாம் வந்து டக் அவுட்டில் போயிட்டார். இது எனக்கு பெரிய மைனஸ் ஆகிட்டு. சரிங்களா? இவங்ககிட்டருந்து சப்போஸ் இவரெல்லாம் 3 ஓவர் போட்டிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருந்தாலும் கூட இவர் ஒரு 10-20 ரன்னுக்குள்ளே அவுட் ஆனால் ஓகே. இந்த மாதிரிலாம் நடந்தால் எனக்கு கிளிக் ஆகிருக்கும். சரிங்களா? இதுதான் லக்கு. இந்த லக்கு வந்து நமக்கு இல்லாமல் போயிட்டு அன்றைக்கி. இது மட்டும் வந்துருந்துச்சுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அவரை ரீச் பண்ணிடலாம். இது தாங்க ஐபிஎல் வந்து ட்ரீம் லெவலில் வந்து மேக்ஸிமம் இது தான் நடக்கும். இதை தான் நம்ம வந்து லக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு அன்லக்கியாக போயிட்டு அன்றைக்கி நாள். சரிங்களா? ஓகே, அதனால் நீங்கள் இந்த மாதிரி சீரீஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கேப்டனைசேஷன் வழக்கமாக சொல்லக்கூடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அதிகமாக எப்படி போடணும்னு சொல்கிறீங்களா? அதனால் 7 பிளேயரை மையப்படுத்திட்டு கேப்டனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா 3 கேப்டன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போடுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துடலாம். ஹை பிக்குன்னு பார்க்கும்போது ஃப்ளிப் சால்ட். இப்போது இந்த டீம் ஏன் நீங்கள் கொடுக்கலாங்களா? நம்ம வந்து ஒரு ஐபிஎல் ஒரு பெரிய ஒரு டோர்னமெண்ட்டில் போயிட்டுருக்கனால அதர் மேட்சை வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்கல. சரிங்களா? அது கன்ஃபியூஸ் ஆகிரும். ஏன்னா நம்ம போடுறது நிறைய டீம் போட்டிருக்கோன்னா ஒரு டீம் போட்டால் எந்த டீம் போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால தான் நிறையா மற்ற டீம் வந்து நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணல. சரிங்களா? ஏன்னா ஒரு பெரிய மேட்ச் சீரீஸ் உள்ளே போயிட்டு இருக்கும்போது நம்ம மற்ற டீம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் விட்டுட்டோம். முதல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் இப்போ ஐபிஎல் நடந்துகிட்ருக்கனால அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணல. சரிங்களா? ஐபிஎல்லில் உங்களுக்கு 2 டீம் கொடுக்குறோங்க. 2 டீம் கொடுக்குறோம். 2ல் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டீம் என்னோட தான் இருக்கும். சரிங்களா? செகண்ட் டீம் இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு டெமோ டீமாக கொடுத்துட்டு வரோம். அதை மட்டும்
சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லை இதை சேஞ்ச் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று 2-3 பிளேயர் மேக்ஸிமம் நீங்கள் மாற்றுறது ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர் மாற்றி உங்கள் ஜிஎல் கொண்டு போங்க. அந்த 2 டீம்லேயும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஹைப்புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபிளிப் சால்ட், சாய் சுதர்சன், கில், நரேன், ரசல், ரஷீத் கான், வருண் சக்கரவர்த்தி, அவ்வளோதான். இப்போது 7 பேர் இருக்காங்க. சரிங்களா? 7ல் நீங்கள் 4 எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும். சரிங்களா? 4 பேர் எடுத்துகிட்டு போங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி இதை நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைடில் வந்து ஒரு சில சீரிஸ் நடந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக விட்டுறாதீங்க. சரிங்களா? அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. சம்டைம் நிறைய டீம் போடாட்டியும் ஒரு 1 or 2 டீம் போட்டாது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் ஐபிஎல்லில் 1 or 2 டீம் போடும்போது சம்டைம் வரும், சம்டைம் போகும். நீங்கள் 20 டீம் போடுறீங்கன்னா 10 டீம் உள்ளே வரும், 10 டீம் வெளியில் போயிடும். சரிங்களா? அப்போ அந்த 10 டீமோட லாஸ் வந்து உங்களுக்கு 500 ரூபா இருக்கும். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு சீரிஸ் இந்த மாதிரி எடுத்துடணும். நம்ம பேசுனது தான், இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு 1000 or 2000 எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஒரு 1 மந்த்துக்கு ரிகவர் பண்ணிடலாம். அதனால் கொஞ்சம் சைடு இதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லாஸ்லேருந்து தப்பிக்கலாம். சரிங்களா? முடிஞ்சளவு ட்ரீம் லெவலில் லாஸ்லேருந்து தப்பிச்சுட்டே இருக்கணும். ஆனால் ஜிஎல் வின் பண்ண முயற்சியிலையும் இருக்கணுங்கிறது தான் நம்மளோட ஐடியாவாக ஃபஸ்ட்டு இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஐடியா முடிஞ்சாலும் லாஸ்ட்லேருந்து தப்பிக்காத வழி. சரிங்களா? அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைலண்ட்டாக நிறைய டீம் போட்டே இருந்தீங்கன்னா சைலண்ட்டாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு லாஸு நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா வந்துடும். நிறைய பேர்லாம் லட்சக்கணக்கில் விட்டுருக்காங்க. நான் என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க. சரிங்களா? அதனால் கவனமாக இருங்க. நல்லா தெரிஞ்சால் மட்டும் டீம் அதிகமாக போடுங்க. இல்லைனா வேண்டான்னு ஒரு 1 or 2 டீம் போட்டு போயிருங்க. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிட்டுனா நீங்கள் சும்மா டெய்லி கண்ணாப்பின்னா நீ ஒரு டீம் போட்டு லாஸ் ஆகிறத விட உன்னிப்பாக கவனித்த டீமில் போங்க. சரிங்களா? ஐபிஎல்லும் சரி உலகக்கோப்பை எந்த மேட்சாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சால் மட்டும் உங்களுக்கு ஷோராக எடுங்க. சும்மா அதான் சொல்கிறது, 20 டீம் போடுறப்பட்டிருக்கிற 20 டீமுக்கு நீங்கள் நான் எத்தனை கேப்டன் கொடுத்துருப்பீங்க? 20 டீம் 20 கேப்டன்லாம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? 20 டீம் போடுறீங்கன்னா 4 கேப்டன் தான் வச்சுருக்கணும். சும்மா எல்லாருமே கேப்டன் ஆக மாட்டாங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 20 டீம் போடுறீங்கன்னா 4 பார்ட்டாக பிரிச்சுருங்க. சரிங்களா? 5 டீமாக 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு கில்லு 5 கேப்டனு, சாய் சுதர்சன் 5 கேப்டனு, ஃபிளிப் சால்ட் 5 கேப்டனு, நரேன் 5 கேப்டனு, ரசல் 5 கேப்டன், இந்த மாதிரி ஒரு 5 கேப்டன் எடுத்துக்கோங்க 20 டீமுக்கும். சும்மா ஏன்னா இவங்க தான் கேப்டன் ஆவாங்க. ஏதோ ஒரு பிளேயர்லாம் வந்து ஆக மாட்டாங்க. ஏன்னா ஹைப்புக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், ஹைப்புக்கு தான் ஃபுல்லாக கேப்டன் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஹைப்புக்கே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் ஒரு 5 பிளேயர் பிடிக்க முடியாதா? ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு பிளேயர் இப்போ கேப்டனாக போட்டு ஏமாந்துறீங்க. ஓகே, 5 கேப்டனோடு நீங்கள் போகிறீங்க, 20 டீம் கொண்டு போனீங்கன்னா 5 கேப்டனில் கண்டிப்பாக கிளிக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 பேர் பாருங்கள், இந்த 5 பேர் தான் ஏதோ ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டனாக ஏதோ ஒன்று வந்துட்டுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிறது 5 பேர் போட்டு பாருங்கள். இன்றைக்கி 20 டீம் போட்டிங்கன்னா 5 சால்ட்டு கொடுங்க, 5 சாய் சுதர்ஸ் கொடுங்க, 5 நரேன் கொடுங்க. ஏன்னா இப்போ இந்த 2 பேருக்கு மேலே ஒன்று டவுட்டாகவும் இருக்குது. ட்ராப்பும் பண்ணணும், உங்களுக்கு சேஃபாக வேணுங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இது ஒரு பேச்சு சொல்கிறோம். இந்த டீமும் கிடையாது, பொதுவாக எந்த டீம்னாலும் 20 டீமுக்கு 5 டீம் இடம் கொடுங்க. 5 கேப்டனை மையப்படுத்தி ஒரு 20 டீம் கொண்டு போங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் மறுபடியும் சொல்கிறேன், ப்ளஸ் இப்போ சால்ட்டை வந்து 5 கேப்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா சால்ட்டு கூட நீங்கள் 7 பேர் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். அந்த 7 பேர் 2 டீம் சேர்த்து 7 பேர் பர்ஃபெக்டாக வச்சு இந்த 7 டீமே மாற்றவே கூடாது. உங்கள் அந்த 5 டீம் போட்டுட்டு இருந்தீங்களா சால்ட்டு, அதில் 7 பேரை மையப்படுத்திட்டு இந்த 4 பேர் ரொட்டேட் பண்ணணும். 7 4 சேர்த்தா 11. சரிங்களா? இந்த 4 பேரை தான் நீங்கள் மாற்றணுமே தவிர இந்த 7 பேர் கூட கை வச்சிடவே கூடாது. சால்ட்டை 5 இதில் கேப்டனாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த 7 பேரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 4 பேரை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணும்போது சம்டைம் ஒரு பவுலர் அடி வாங்கும்போது ஒரு பவுலர் உள்ளே வருவாங்க. இப்போ குல்தீப் வச்சுருப்பீங்க, குல்தீப் அடி வாங்கினா ஆர்சலாம் வச்சுருப்பீங்க. அப்போ அந்த சேஞ்சு தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் உங்களை கொண்டு போகும். இதுதான் இந்த ஒரு மாதிரி மாற்றம் தான் உங்களுக்கு இருக்குன்னு தவிர மற்றபடி மாற்றம் உங்களுக்கு வந்ததுன்னா அது வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். நம்ம நிறைய இந்த மாதிரி எப்படி ஜிஎல் போடணும்னு சொல்லி நம்ம நிறைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். எப்படிலாம் ட்ராக் யூஸ் பண்ணணும் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நீங்கள் போய் ரூல்ஸ் பாயிண்ட் போய் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2லேயே நிறைய சொல்லியிருக்கோம். அதை தாண்டி நிறையா அந்த மற்ற மேட்சஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்கு வருவோம். ரொம்ப டைம் ஆகுது. இதில் வந்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி 7க்கு 4ங்கிறத எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிடியில் 200 வந்திருக்குங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒன்று ட்ராப் பண்ணுங்கள். எதுன்னு தெரியல, எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் ஒன்று ட்ராப் பண்ணிக்க வச்சுக்கலாம். ஃப்ளிப்சால்ட் அவங்க 2-3 மேட்சாக சரியாக ஆடலை. இப்போ சாயப்பா அது 2 பேருமே டபுள் 50லையும் இல்லை. சரிங்களா? நம்ம கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டபுள் 50லையும் இல்லை. கில்லு அவரும் டபுள் 50லே இல்லை. ஆனால் கில்லுகிட்ட என்ன இருக்குன்னா ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. இந்த பிச்சு அவருக்கு அக்சஸ் ஆகுது.
சாய் சுதர்சன் வந்து உங்களுக்கு கன்சிடன்சி இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்னாவது ஆடிட்டு போயிடுவார். ஆனால் கில்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய நாக்கு ஆடினார்னா அவர் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரியும் தெரியுது. சரிங்களா, எப்போல்லாம் நீங்கள் ஒரு 100 பாயிண்ட் மேலே பாருங்கள், அவர் வந்து வெளியில் தான் போயிருக்காரு. 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் பஞ்சாப் கூட ஆடிட்டு வெளியில் போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 98 பாயிண்ட் வந்திருக்கு, அவனா வெளியில் போகிறாரு. அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக உங்களுக்கு எப்படி அவர் அக்சஸ் பண்ண பிடிக்க முடியல, பிளேயர்ஸை பிக் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவரோட ஸ்டேட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் ட்ராப் பண்ணால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா, ஓகே. அப்போ வந்து நீங்கள் கில்லை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா சாய் சுதர்சனை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து நிறைய மேட்ச்சில் வந்து ஏமாற்றிட்டு போயிருக்க மாட்டார். நீங்கள் கீழே ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 30 ரன் அடிச்சுட்டு போகிறாரு. அப்போ ட்ரீம் டீம் கெப்பாசிட்டி அவர்கிட்ட கன்சிடன்சி இருக்குது. அதனால நீங்கள் இவரை தாராளமாக நம்பி எடுக்கலாம். சரிங்களா, ஓகே. மில்லர் எடுத்துக்கோங்க. மில்லர் நல்ல ஆப்ஷன் தான். டச்சில் தான் இருக்கார். சேசிங்கன்னா இம்பார்ட்டன்ட் நல்லா ஒரு பிக்காக இருக்கும். சரிங்களா, ஐயர் எடுத்துக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் இன்றைக்கி நிறைய பேர் நம்புகிறாங்க. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் எப்போம்லாம் அடிப்பார்னு பார்த்தீங்கன்னா லோ பிக்காக இருக்கும்போது அடிப்பார். மும்பை கூட நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் வந்து மும்பை எப்போல்லாம் ஆடுதோ அவர் கூட தரமாக எடுக்கலாம். மும்பை கூட பார்த்தீங்கன்னா போன மேட்ச் அடிச்சிருப்பார். அதுக்கு முந்தின மேட்சும் பார்த்தீங்கன்னா மும்பை கூட 50 அடிச்சிருப்பார். மும்பை கூட நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. சரிங்களா, அதை பார்த்து நீங்கள் உன்னிப்பாக கவனித்து எடுக்கணும். ரிங்கு சிவங்க ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரித்தீஷ் ராணா போன மேட்ச் தான் உள்ளே வந்திருக்காரு, ஃபார்மில் தான் இருந்த மாதிரி தெரியுது. ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. மற்றபடி ஆல்ரவுண்டரில் நிறைய எடுத்துக்கோங்க. ரசல் தெவாட்டியா கீழே வந்து ஒரு லோ ஸ்கோர், ஒரு 20 பாலுக்கு 40 ரன் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய இடத்துல தான் வந்து இறங்குவார். ஓரளவு டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான். சரிங்களா, கீழே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஷாருக் கான் கொஞ்சம் டச்சில் இருக்கார், அவர் எடுத்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங்கு இவங்கெல்லாம் 10 டீமில் ஒரு டீம் 2 டீம் இடம் கொடுக்கணும். ஏன்னா 10 டீமும் கொண்டு போயிடக்கூடாது. சரிங்களா, அவங்களாம் எப்போவாவது வர ஆளுக்க. ட்ரீம் டீம் வந்து எப்போவாவது வர ஆளுக்க. சரிங்களா, ஓகே. ரஷீத் கான் எல்லாம் ரஷீத் கானை நம்புகிறாங்க. ரஷீத் கானை ஏன்னா நம்ம ஹைப்புக்கும் ட்ராப் பண்ண வேற வேண்டியிருக்கு. சரிங்களா, அதனால் நீங்கள் ரஷீத் கானை பார்த்தீங்கன்னா சம்டைம் நீங்கள் ஒரு 3 மேட்சை விக்கெட் எடுக்கலை, நம்ம அதான் ப்ளஸ்ஸு. போன மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு 2 விக்கெட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 மேட்சாக விக்கெட்டே இல்லைங்க. டிசிஏ கூட ரனில் தான் வந்திருக்காரு. இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இதை கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். எல்லாருமே இவரை நம்புறாரு அப்படிங்கும்போது நீங்கள் சக்கரவர்த்தி கூட இன்ஃபார்மில் இருக்கார், நீங்கள் அவரை எடுத்துக்கலாம். இவர் கூட இருப்பார் பார்த்தீங்கன்னா நூர் அகமது, இவரை எடுத்துகிட்டு போயிருங்க. யார் ஃபோக்கஸுமே இங்கே இல்லாமல் ரஷீத் கான்கிட்ட இருக்கும். ரஷீத் கான் உள்ளே வரலாம், இன்னும் இப்படி சொல்லி நம்ம வெளியில் போகிறோன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்டை பார்த்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஓரளவு தெரிஞ்சிடும். ஹைப்புக்கு ட்ராப் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா, ஓகே. ஹர்ஷித் ராணா நல்ல டச்சில் இருக்கார். மிச்சல் ஸ்டாக் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஒரு விக்கெட் திடீர்னு எடுக்கார், திடீர்னு விக்கெட் இல்லாமல் போகிறாரு. ஒன்று நல்லா 2 விக்கெட் எடுக்கலாம். ஒரு 10 டீமுக்கு ஒரு 4 டீம் இடம் கொடுங்க. சரிங்களா, ஓகே. மோகித் சர்மா ஃபுல்லாக அடி வாங்கிட்டு இருந்தார். போன மேட்ச் நம்ம சென்னை கூட உள்ளே வருவாருன்னு கரெக்டாக வந்துட்டார். இவரை பார்த்து ரொட்டேட் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு பவுலிங்காக வாங்கி செகண்டாக கொஞ்சம் ரிஸ்கே ட்ராப் பண்ணி பாருங்கள். உமேஷ் யாதவ் இந்த டீமில் தான் கேகேஆர்லாம் ப்ளே பண்ணார் ரொம்ப வருஷமாக. இப்போ அவருக்கு எதிராக விளையாட போகிறாரு. உமேஷ் யாதவ் வைங்க. இல்லைனா உமேஷ் யாதவ் கூட போன மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காருங்க. அவர் ஜிடிலாம் சந்தீப் வாரியர் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கார்த்திக் தியாகியும் கேகேஆர் தான் இருந்தாருங்க. அவர் போன மேட்ச் வந்து 4 ஓவர் போட்டு விக்கெட்டே இல்லாமல் போயிருக்காரு. சரிங்களா, இதை வந்து கொஞ்சம் நம்ம ப்ளஸ்ஸாக பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை நம்ம கொண்டு வரணும். கொஞ்சம் ரொம்ப லோப்புக்கும் நமக்கு தேவை. சரிங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இது ஒரு டெமோ டீம் தான். தயவு செஞ்சு இந்த டீமை வந்து காப்பி பண்ணாதீங்க. இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணுங்கள். நானே சம்டைம் வந்து இந்த டீமை கொண்டு போக மாட்டேன். சரிங்களா, ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய பாயிண்டில் நம்ம ஒரு விஷயம் பேசணும் பார்த்தீங்களா, அதை மட்டும் உன்னிப்பாக கவனித்து எடுத்துக்கோங்களே தவிர இந்த டெமோ டீமுங்க தயவு செஞ்சு இதை வந்து ஒரு இதாக எடுக்காதீங்க. நிறைய பேர் நான் நிறைய பார்த்துருக்கேன், டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த டீமை தான் போய் பார்க்குறாங்க. ஏன்னா கடைசியில் நம்மளே இந்த டீம் போட மாட்டோம். வீடியோவில் சொல்கிற டீம் நம்மளே போட மாட்டோம். ஏன்னா மாற்றுவோம், பிளேயர் சேஞ்ச் ஆவாங்க, டாஸ்க்கு அப்புறம் என்னென்னாலும் மாறும். ஏன்னா அது ஒரு வீடியோ வந்து ஒரு டெமோ, ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சில விஷயங்கள் பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துக்கோங்க, அது முக்கியமாக இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ இதில் வந்து கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பெருசாக வந்து யோசிக்காதீங்க. எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாத்தையும் போட்டு விட்ருங்க. சரிங்களா, 7க்கு 4 வச்சுருக்கணும், நம்ம 5 வச்சுருக்கோம். இதில் ஏதோ ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணணும். மேட்ச் நடக்குமோ அதையும் நம்ம ட்ராப் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகேங்க. இதை தாண்டி வந்து நம்ம இப்போ வழக்கமாக பேசக்கூடிய பாயிண்ட் தான் 0 to 40 கண்டிப்பாக நீங்கள் மையப்படுத்தணும். இதுதான் அதிகமாக வந்துட்டுருக்கு. சரிங்களா, நேற்று வந்து 2 மேட்சுமே கீழே கேப்டன் உட்காந்துருக்கு. ஒருவேளை இங்கே வரலாம், மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 2 இடத்துலையும் 2 மேட்சும் நேற்று வயசு உட்கார்ந்த இடத்துல கேப்டன் வந்து உட்காந்துடலாம். ஏன்னா அக்சர் ரியான் பராக் தான் வயசாக வந்து உட்காந்தாங்க.
அப்போ வயசு வந்த இடத்த பிடிச்சி கேப்டன் வந்துட்டு வயசு வந்து மேலே எங்கேயோ ஏறி போகலாம், இல்லை கீழே வரலாம். பேட்டிங்கோ விக்கெட் கீப்பர்லேயே வயசு போகலாம், இல்லைனா கீழே பவுலரில் வந்து 2 ட்ரிப்பாக வந்து கேப்டன் விழுந்த இடத்துல வயசு வந்து மாறி போயிடலாம். இந்த மாதிரி நடக்கலாம், சம்பவங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு உன்னிப்பாக தெரிஞ்சிடும் கேப்டன் வைஸ் எங்கெங்கே இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த 20 டீம் போடுறவங்களும் நம்ம பேசின பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.